கலர் எதுவும் சேர்க்காம டக்குன்னு சூப்பராக இந்த கேசரி செய்யலாங்க. இந்த கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக மாறினா போதும், எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த நெய்யிலே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் லைட்டாக அந்த கலர் மாறினா போதும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கலர் மாறினா போதும், அந்த நெய் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆனால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இதே கடாயில் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதெல்லாம் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரவை இன்னும் அதிகமாக கூட இருக்கும். 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துக்கிட்டே வருது. இப்போ இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் போட்டால் கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக இருக்கும். சிலருக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் பொரித்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேங்க. அது எல்லா கலரும் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு செரி பழம் வச்சுருக்கேன். செரி பழத்தையும் இதில் ஒரு 5-6 பழம் செரி பழம் 2ஆக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் செரி பழத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா டேஸ்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் எந்த கலரும் சேர்க்கவே இல்லை. நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் தான். நம்ம இது கூட வேணால் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், அப்புறம் ஆப்பிள் பொடியாக கட் பண்ணது, திராட்சைன்னு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்ல சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.